இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீங்க அவர்கிட்ட மக்கள் பிரச்சனைகள்னா நான் வந்து இந்த போட்டோ ஷூட் நடத்துறது, ட்வீட் போடுறது, அவங்களுக்காக அறிக்கை விடுறது, இந்த மாதிரி சம்பிரதாய அரசியல் தான் எனக்கு வந்து விருப்பமே இல்லை. என்ன செய்யறது, நானே ஆனா சம்பிரதாயத்துக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றேன். இது வந்து அரசியல் கட்சி தலைவரா அதுதான் அவருக்கு உடன்பாடு இல்ல, ஆனாலும் அதுக்கு உடன்படக்கூடிய நிலை. இதுதான் அரசியல். அரசியலை நோக்கி அதிகார மையத்தை நோக்கி போக போக நாம் நிறைய கற்றுக்கொள்ள நேரிடும். அதைத்தான் அவர் இன்றைக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தொகுதியில் நீங்க ஜெயிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா அவங்க வந்து இருமாப்பு அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு. மைனஸ்ல போயிடுவீங்க 2026 சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் கருத்து சொல்ல முடியாது. அது அதுதான் அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு வந்து அதை விட கூடுதலான விளக்கம் தேவைன்னா அவர்கிட்ட தான் நீங்க பேசணும். போதை ஒழிப்பு வந்து மாநாடு நடத்துறீங்க, அதுக்கு அடுத்த கட்டமா அது சம்பந்தமா என்ன முயற்சி? நாங்க வந்து இப்ப கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறோம். அதன் பிறகு எல்லா ஒன்றியங்களிலும் மது ஒழிப்பு மகளிர் குழுவை நாங்கள் கட்டமைக்க இருக்கிறோம். அந்த மகளிர் குழுவினருக்கு மது ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அல்லது பயிற்சியை நாங்கள் தர திட்டமிட்டிருக்கிறோம். இது ஒரு நீண்டகால செயல் திட்டம். அதற்கான அடிப்படை பணிகளை இந்த மறுசீரமைப்பு முடிந்தவுடன் மேற்கொள்வோம். ஆதவ் அர்ஜுன் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படுமா? தொடர்ந்து நீங்க கூட்டணியை வந்து காப்பாத்துறீங்க, நீங்க எல்லாம் அதுதான். அதாவது திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிறது. இந்த நிலையிலே திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர் கருத்து தெரிவித்து வருகிறார் என்பது உண்மை. அவரிடம் விளக்கம் கேட்போம். உரிய விளக்கம் கிடைக்கும் என்று பார்ப்போம். அதன் பிறகு இயக்க முன்னணி தோழர்களோடு கலந்து பேசுவோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.